இப்போ 1995 தான் காமிக்கிறாங்க. செத்து போன 2 பேத்துக்கும் கொல்லி வைக்கிறதுக்காக இப்போ ரவிசங்கரையும் தம்பியும் கூட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. கடைசியாக பொண்டாடி முகத்தை பார்க்குறேன்னு கேட்க ரவிசங்கர் வேணான்னு சொல்ல தீப்பந்தத்தை கையில் கொடுக்குறாங்க. நீங்களாம் சேர்ந்து தானே இவங்களை கொன்னீங்க, நீங்களே எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போக அந்த போலீஸ்காரனும் அதே தீப்பந்தத்தால் பீடியும் பற்ற வச்சுட்டு அவங்களையும் எரிச்சிட்றான். அப்படியே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் முன்னாடி அழுத்திவீங்க. போன எபிசோடோட கடைசியில் ஒரு பொண்ணை அடித்து சோளக்காட்டு பாம்பு மாதிரி தொங்க விட்டு போயிருப்பானுங்க. அந்த பொண்ணை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இப்போ லக்ஷ்மியும் அந்த பொண்ணை பார்க்க போக பொண்ணு நல்லா அடி வாங்கியிருக்கு. இப்படி எங்களால் முடியாது ஒரு உயிரியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்ல அவனுங்க எங்ககிட்ட ஒன்று சொன்னானுங்கன்னு சொல்கிறா. போலீஸ் எங்களை என்ன தான் தேடினாலும் நாங்கள் கிடைக்க மாட்டோம், இந்த கொலைகளை நிறுத்த முடியாது, நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கானுங்க. வேணும்னே தான் அந்த பொண்ணை சோளக்காட்டு மாதிரி தொங்க விட்டு போயிருக்கானுங்க. அதே டைம் லக்ஷ்மிக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று புதுசாக கிடச்சிருக்கு, அது மேபி அந்த கொலைகாரனதாக கூட இருக்கலாம்னு சொல்ல லக்ஷ்மி உடனே அங்கேருந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மேம் எதாவது கிடச்சான்னு சொல்லி கேட்க ஃபஸ்ட் டைம் நமக்கு ஒரு லீடு கிடச்சிருக்கு, அதாவது அவனோட கைரேகை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல கிட்டத்தட்ட நானும் இந்த பக்கம் கேஸை நெருங்கிட்டேன், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ கூட இருக்கிறவர் வந்து ஹீரோட்ட கேட்குறாங்க என்ன சார் நடக்குதுன்னு சொல்லி கேட்க இந்த கொலையை ரவிசங்கரும் சூரியநாராயணனும் பண்ணிருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சாட்சி சொன்னதே ஃபஸ்ட் அந்த ஊர் தலைவர் தான். வெளியே வந்தோட்டின் தான் இந்த கொலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வந்தோடனே ஃபஸ்ட்டே அவரை போட்டு தள்ளிட்டு அப்புறம் ரொம்ப நாள் கேப் போட்டு தான் அடுத்தடுத்து கொலைகளை பண்ணியிருக்கானுங்க. அதுவும் அவங்க வேறு ஊருக்கு போய் செட்டிலானோடு தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தான் ஆந்திரா போலீஸ்னால அவங்கள கரெக்டாக கனெக்ட் பண்ணி பிடிக்க முடியல. இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க விட்டுட்டாங்க. சரி, அவங்க சென்ட்ரல் ஜெயிலில் தான் இருந்தாங்க, அங்கே போனால் அவங்களோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ல, வாங்க போங்கட்டாங்க கிளம்புறாங்க. அதே டைம் லக்ஷ்மியும் கிடைச்ச கைரேகை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆந்திரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராங்க. வந்தவங்க அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட எங்களுக்கு இப்போ கைரேகை கிடச்சிருக்கு, இதை வச்சு நாங்கள் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே டைம் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு பார்த்தா ரவிசங்கரும் சூரியநாராயணன் தான் இருக்காங்க. டிரைவர் அந்த பக்கமாக தண்ணி குடிக்க போக அவரை பார்த்தோன்னே இவங்க நீங்கள் என்னடா இங்கே பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. சார் சின்னதாக 2 கோழியை பிடிச்சிட்டோம், அதுக்காக தூக்கி உள்ளே போட்டாங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் இருங்கடா நான் பேசி பார்க்குறேங்கிற மாதிரி அங்கே போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாரு. வீட்டில் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட தங்கச்சியும் ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களாம் இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அனுப்பிவிடுங்க சார், நல்ல பசங்க தான், எங்களுக்கு கூட அன்றைக்கி ஹெல்ப் பண்ணானுங்கன்னு சொல்ல நல்ல பசங்க தான் யார் 2 கோழி தான் திருடி இருக்கானுங்க, சும்மா ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக உள்ளே வச்சுருக்கேன். சரி நாங்கள் இருக்கிறவர்கிட்ட அவனுங்கிட்ட கோழிக்கான காசை வாங்கிட்டு அனுப்பிவிடியான்னு சொல்கிறாங்க. அவங்களும் அப்படியே வெளியே போக கைரேகை வச்சுட்டு போங்கடான்னு சொல்கிறாரு. அப்போ ரவிசங்கருக்கும் வர வழியே தெரில, சரின்னு கைரேகை வச்சுட்டு அங்கே வந்து சீக்கிரமாக கிளம்புறானுங்க. அந்த டைமில் கரெக்டாக அதிகமான ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாரு. லக்ஷ்மி கிட்ட அங்கே ஏதாவது லீடு கிடச்சிச்சான்னு சொல்லி கேட்க இல்லைனாலே இவனுங்க பிடிச்சிருவா சார் போகிறானுங்க, 20 கொலை பண்ணவனலாம் விட்டு கோழி பிடிச்சவனலாம் தூக்கி உள்ளே வச்சுட்டு இருக்கானுங்கன்னு சொல்ல எனக்கு கிட்டத்தட்ட லீடு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் கூடி சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்ல அதிகமாக கண்டுபிடிச்சது சொல்கிறாரு. நாம் எடுத்த ஃபைலோட எக்ஸாக்டாக அந்த 7 பேரும் மேட்ச் ஆகுது, இவங்களுக்கு சாட்சி சொன்ன எல்லாத்தையுமே இவனுக்கு கொண்டிருக்கானுங்கன்னு சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க, 7 கொலையை மறைக்கிறதுக்கு 70 கொலை பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி லக்ஷ்மியே ஷாக் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், நான் இப்போ சென்ட்ரல் ஜெயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன், அங்கே போய் பார்த்துட்டு நான் ரிப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல இந்த பக்கம் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்காரு ஒருத்தர். அங்கே சென்ட்ரல் ஜெயிலில் போயிட்டு இந்த ரவிசங்கர் சூரியநாராயணனை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்க நிறையா ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது சார், உங்களுக்கே தெரியும், கோர்ட் ஆர்டர்லாம் வேணும், லா அண்ட் ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல ஐயோ காசை குடியான்னு சொல்ல காசை வாங்கிட்டு அப்புறம் தான் எடுத்து தரான். இவனுங்களை மாதிரி ஆள்லாம் வச்சுக்கிட்டு எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுங்க மாதிரி நம்ம அதிகமான உட்காந்துட்ருக்க. அப்புறம் தான் கேஸ் ஃபைல் வருது. கேஸ் ஃபைல்லாம் திருப்பி பார்த்துட்டு கடைசியாக ஃபோட்டோவை பார்க்க நம்ம அதிகமானுக்கே ஷாக்கு, இவனுங்க 2 பேர் தானாங்கிற மாதிரி. அதே டைம் கரெக்டாக அந்த கைரேகை கண்டுபிடிக்கிறவரும் கண்டுபிடிச்சிடுறாரு. சார் எக்ஸாக்டாக ஒருத்தனோட கைரேகை மேட்ச் ஆகுது சார்ன்னு சொல்ல லக்ஷ்மியும் யார் சார் எந்த கேஸ் ஃபைல்னு கேட்க இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி திறந்து விட்டிங்களா அந்த கோழி கேஸில் அவனோட கைரேகையும் இங்கே இருக்கிற கைரேகையும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த டைம் தான் அதிகமான ஃபோன் பண்ணுறாரு. அவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னு சொல்ல நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ தான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகி வெளியே போகிறாங்கன்னு சொல்ல சரி நம்ம அவங்க வீட்டுக்கே போகலாங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இப்போ ரவிசங்கரோட வீட்டை போலீஸ் ஃபுல்லாக சுற்றி வளைக்க ஒருத்தன் மட்டும் போய் அப்படியே கதவை திறக்கிறான். பார்த்தா அந்த கைப்பிடியில் கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கானுங்க. இவர் ஒன்று விட்டுன்னு வந்து கீழே விழுக நம்ம ஹீரோ தான் போய் தூக்குறாரு. அப்புறமேட்டு இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லி ஒரே கதவை அப்படியே உடச்சிக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் உள்ளே போய் இருக்கிற இடத்துலாம் ஸ்விட்ச் பண்ணால் ஒரு கப்போர்டில் ஒரே ஒரு தாலி மட்டும் இருக்குது, அதுலேயும் ஒரு கொஷின் மார்க்கை போட்டு வச்சுருக்கானுங்க. அப்படியே இந்த எபிசோட் 5 இங்கே முடியுது. இதுக்கப்புறம் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்க போகுது. எபிசோட் நான் பார்த்துட்டேங்க, அதனால சின்னதாக ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்கிறேன். ஃபைனலாக யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு எபிசோடாக இருக்க போகுது இது. அதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் முடிஞ்ச ஒட்டியும் நம்ம அடுத்து எந்த சீரிஸை கன்டினியூ பண்ணலாம், இல்லை எந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்கலான்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ணன் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் சொல்ல சீக்கிரமாக வந்து சேரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.